அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலை தொழிலில் பொன்னும் கிடைத்து பெண்ணும் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு யோக பலனை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். புதனுடைய உச்ச பயிற்சியால் பொன்னும் பொருளும் பெண்ணும் உங்களுடைய வேலை தொழிலில் கிடைக்கப் போகுது, அதில் நடக்கப் போகிறது. இன்றைய பதில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்த்துறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம் என்றாலும் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறார். ஒரே மனுஷனுக்குள்ள மனிதனும் மிருகமும் இருந்தால் எப்படி இருக்கும்? அதேபோல் இந்த தனுசு ராசி பூராட நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு காதலும் ஒரு பக்கம், காமும் ஒரு பக்கம், அன்பும் ஒரு பக்கம், வெறுப்பும் ஒரு பக்கம் என இரண்டும் கலந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எந்த ஒரு உறவை நீங்கள் அதிகமாக விரும்பினீங்களோ அந்த உறவை வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகிரும். எந்த ஒரு வேலை தொழில் மேலே அதிகமான லாபம் கொடுத்துச்சோ அதே ஒரு வேலை தொழில் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தையும் கொடுக்க வாய்ப்புகள் இங்கே இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு. அப்போது எதையுமே ஒரு அளவோடு வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிங்க. இதில் மிக முக்கியமாக இந்த 2025 புதன் பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை செய்யப்போது. சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார். கன்னி புதனுடைய சொந்த வீடு மட்டுமல்ல, உச்ச வீடு. வேறு எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய ராசியில் உச்சமடையாது. இந்த புதன் பகவான் மட்டும்தான் அவருடைய மற்றொரு ராசியான கன்னியில் உச்சமடைகிறார். அவர் மிதுனத்திற்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார். உங்களுடைய தனுசு ராசிக்கு 7ஆம் இடான மிதுனத்திற்கும் 10ஆம் இடான கன்னிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10இல் உச்சம். 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். அப்போ தொழில் வேலைக்கு உரிய ஒரு ஸ்தானம். தொழிலையும் வேலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த தொழில் வேலைக்குரிய ஸ்தானத்தில் உச்சமடைந்தால் பெருமளவு லாபம். அப்போது 10இல் உச்சமடைகிறார். அப்போது சுக்கிர நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம், ப்ரமோஷன், சம்பள உயர்வு மற்றும் தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய பதவி, பங்கு, பணம், லாபங்கள் என அனைத்தும் கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கடன் எதிர்பார்க்குறீங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு வீடு மனையை வாங்குறதுக்கு ஏதோ ஒரு காரண ரீதியாக ஒரு கடன் எதிர்பார்க்குனா கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு புதிய ஒரு இடம் வாங்குறது, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, தொழிலுக்காக ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நேர காலகட்டங்கள். இது போக நிச்சயம் இந்த பூராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் காதல் மலர்வதற்கு, காதல் கைகூடி வருவதற்கும், கல்யாணம் முடிவதற்கும் வாய்ப்புண்டு. நீங்கள் விரும்பிய ஒரு துணை உங்களை வந்தடையும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மேலும் குறிப்பாக அடமானத்தில் போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும். வேலைக்காக தொழிலுக்காக கடன்பட்டு இருந்த நீங்கள் அந்த கடனை அடைக்க முடியும். சரிங்களா? அப்போ பழைய கடன் தீரும், புதிய கடன் ஏற்படும். ஆனால் அந்த புதிய கடன் உங்களுக்கு சுப கடனாக ஏற்படும். அந்த புதிய கடன் வாங்குறது உங்கள் ஆப்ஷன் தான். ஆனால் அது வாங்குவதன் மூலமாக ஒரு சொத்துக்கள் விஷயத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். புதிய முதலீடு செய்வீங்க. நல்ல ஒரு வேலை ரீதியான ஒரு பார்ட்னர் அல்லது தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக படிப்புன்ற ஒரு விஷயம், தொழிலுக்காக வேலைக்காக புதுசாக ஏதோ ஒன்று படிப்பீங்க இல்லை கற்றுக்குவீங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மிக முக்கியமாக வாழ்க்கை துணையால் வருமானம் அதிகரிக்கும். மேலும் மாமன் வழி உறவால் வருமானம் அதிகரிக்கும். இந்த 2 உறவால் இரட்டை வருமானம் நிச்சயம் உண்டு. ஒன்று வாழ்க்கை துணை அல்லது மாமன் வழி உறவுகள். மற்றும் இந்த வாழ்க்கை துணை மட்டும் குறிப்பதில் இந்த 7ஆம் வீடு நண்பர்களையும் சொல்லும். அப்போது நண்பர்கள், சில முக்கியமான உறவுகள், அதுவும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பார்ட்னர்ஷிப்பு, இவர்களாலும் இரட்டை வருமானம் உண்டு. சரிங்களா? இப்போ இந்த பூராட நட்சத்திரக்காரங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளில் சனிவான் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் இருந்தால் அது சரியாகும். கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். அப்போ இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி உடல் ரீதியாக ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை, அதுக்கு ஒரு மருத்துவ முறை எடுத்து அந்த நோய் பிரச்சனையிலேருந்து முழுமையாக நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திங்க, விட்டுற வேண்டாம். இதில் முக்கியமாக தெய்வ வழிபாடு, ஒரு வேண்டல், ஒரு பிரார்த்தனை நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு நேரத்தில் பெருமாளுக்கு, குறிப்பிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு பாத யாத்திரைகள் நடந்து செல்வது அல்லது படியேறி சென்று மலையேறி சென்று பெருமாளை வணங்குவது. அப்படி படியேறி செல்ல முடியாதவர்கள் மலையேறி வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர் ஆகாரம், மோர் ஆகாரம் ஏதாவது உணவாக கொடுப்பது, இது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் வரவிருக்கின்ற காரியத்தில் ஏற்படக்கூடிய தடையை நீக்கி கொடுக்கும். சரிங்களா? தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.